காகம் பாட முயற்சிக்கிறது. அப்போது என்ன நடந்தது? காகத்திற்கு நடந்த சோகம். ஒரு பெரிய மரத்தின் கிளையில் ஒரு காகம் அமர்ந்து இருந்தது. அதன் வாயில் ஒரு சீஸ் துண்டு இருந்தது. அது மிகவும் சந்தோஷமாக அந்த சீஸை சாப்பிடப் போகிறதென்று நினைத்து கொண்டிருந்தது. அப்போது கீழே ஒரு நரி வந்தது. நரிக்கு மிகவும் பசியாக இருந்தது. காகத்தின் வாயில் இருக்கும் சீஸை பார்த்ததும் அதை எப்படியாவது வாங்க வேண்டும் என்று நினைத்தது. நரி மிகவும் சாமர்த்தியமாக பேச ஆரம்பித்தது. அழகான காகமே, உன் இறகுகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. நீ மிகவும் அழகான பறவை என்று நரி சொன்னது. காகம் அதைக் கேட்டு மிகவும் மகிழ்ந்தது. பின்னர் நரி மீண்டும் சொன்னது, உன் குரலும் மிகவும் இனிமையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். தயவு செய்து ஒரு பாடல் பாடுவாயா? காகம் நரியின் புகழ்ச்சியை நம்பி மகிழ்ந்தது. அதாக வாயை திறந்ததும் சீஸ் கீழே விழுந்தது. நரி உடனே அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டுவிட்டது. காகம் மிகவும் வருந்தியது. அது நரியின் புகழ்ச்சியை நம்பி தவறு செய்ததை புரிந்து கொண்டது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.